பல நேரங்கள்ல நமக்கு தோணும், ச்சே அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருக்க கூடாதோ! கோவம் வந்துருச்சு அப்படியே டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் இல்லையா? நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்களேன். நீதிமொழிகள் 16 32 என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய லீடர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்ங்க, ஆனால் தன் மனதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒருவன் தாங்க வின்னர். நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களை சீன்றதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் போனால் ப்ராஜெக்டில் ப்ராப்ளம், இல்லை வீட்டில் வரும்போது வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. யாராவது ஏதாவது சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாங்க ரியல் வின்னர். அப்புறம் உங்களை யாருமே தோக்கடிக்கவே முடியாது. இது கர்த்தரை நமக்கு சொல்லி தந்த ஒரு முக்கியமான பாடம். அதனால் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. கோபம் வந்தால் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக பாருங்கள். இல்லை ஒரு மீட்டிங்கில் கோபம் வருதுன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசில்